ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மொழி சீரியல் தாங்க. மொழி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு எப்படியோ வந்து ரேணுகாவை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி வந்து நம்ம மல்லி, வெண்பா எல்லாருமே 3 பேரும் சேர்ந்தே வந்து நம்ம ரேணுகாவை வந்து வா வந்து வீட்டுக்கு வந்து போயிடலாம், நம்ம வீட்டுக்கு வந்து போயிடலாம், நீ வந்து என் கூட வந்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ஸே வந்து கிடையாது. அவங்க வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நல்ல சாப்பாடு வந்து போடுறியா, எனக்கு வந்து பணம் வந்து கொடுக்குறியா, எனக்கு சாப்பாடு மட்டும் நல்லா போடுறேன்னு சொல்லு நான் வந்து உன் கூட வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து சொல்லுவேன். உனக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நான் வந்து சாப்பாடு போடுறேன், நீ வந்து வந்துரு, என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொன்ன ஒத்த வார்த்தைக்காக சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ரேணுகாவுடைய கையை வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருந்து வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தன் வந்து யாருன்னே தெரிலைங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தட்டி மாடு மாதிரி இருக்கான். நல்லா விஜயோட வந்து ட்ரிபிள் மடங்கு டபுள் டோர் பிரிட்ஜ் மாதிரி வந்து இருக்காங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா, இடுப்பில் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு சொருகிக்கிட்டு, தம்பே வேணாம், பேசாமல் போயிடு, உனக்கும் இதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது, அந்த பொண்ணை வந்து விட்டுட்டு நீ பாட்டுக்கு வந்து போயிடு, எங்கள் பொழப்பு வந்து எப்படி நடக்கிறது எல்லாம் வந்து என்னன்னு நினச்சிட்ருக்க, நீ யார், எதுக்காக வந்து நீ வந்து இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வந்து வராது, நீ வந்து விட்டுட்டு கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடுப்பில் இருந்து கத்தியை வந்து எடுத்து காட்டினதும் எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிடுச்சு அந்த இடத்துல. என்னடா இது வந்து கத்தியை எடுத்து வந்து காட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இங்கே வந்து ஏதோ வந்து தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரிய வருது. எல்லாமே வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து சும்மா இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டார். இழந்தது எல்லாமே வந்து திரும்ப திரும்ப வந்து ஒன்றொன்னா வந்து விஜய்க்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. எதிராக வந்து இழந்தார், என்ன வந்து திரும்ப திரும்ப வந்து அவருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா? ஆமாங்க, முதல்ல வந்து ரேணுகா வந்து அவர் வந்து இழந்துட்டு இருந்தார். இப்போ வந்து ரேணுகா வந்து கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சொத்தை வந்து இழந்தார் அவங்க அக்கா கிட்ட. அதையும் வந்து மீண்டும் வந்து மீட்டு வந்து எடுக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ எப்படியாச்சும் வந்து விஜய் வந்து முயற்சி எடுத்தாருன்னா எல்லாத்தையுமே வந்து திரும்ப வந்து வாங்கிப்பார். இப்போ வந்து ரேணுகாவை வந்து எப்படியோ வந்து நம்ம வந்து ஹனிமூன் வந்து வந்தது வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம மல்லிகூட வந்து ஜாலியாக தான் வந்திருந்தேன். ஆனால் இருந்தாலும் வந்து என்னுடைய முதல் மனைவி வந்து கிடைச்சிட்டா, இதை வந்து மல்லி வந்து எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எப்படி பாவங்க மல்லி. ஆனால் என்ன தான் வந்து பண்ணாலே வந்து மல்லிக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து துரோகம் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன தான் வந்து இருந்தாலும் மல்லிக்கும் வந்து எவ்வளோ வந்து ஆசைகள், பாசங்கள் எல்லாமே வந்து இருக்கும்ல. ஆனால் இருந்தாலும் அதை வந்து விஜய் வந்து எப்போ வந்து புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. அதை வந்து புரிஞ்சிக்காமல் இந்த இடத்துல வந்து ரேணுகாவை வந்து பார்த்துட்டேன், அதனால் வந்து நான் வந்து அவளை வந்து கையோடு வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முட்டாள்தனமான ஒரு முடிவு வந்து எடுத்துட்டாரு. எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து விஜய்க்காக வந்து போராடி வந்து இருந்தாங்க. அது வந்து அப்படியே வந்து விட்டுற வேண்டியது தானே. இப்போ தான் வந்து ரேணுகா வந்து வந்துட்டா அப்படின்றதுக்காக வந்து அவளை வந்து தூக்கி வந்து இவர் வந்து கொண்டாடிக்கிட்டு வந்து போயிட்டுருப்பாரா? என்ன இதெல்லாம் வந்து ஒரு நியாயம் வேணாமா? ஒரு எல்லாத்துக்குமே வந்து மல்லிக்கு வந்து அநியாயமாக தான் வந்து நடக்குது. அந்த அநியாயத்தெல்லாம் கண்டிப்பாக வந்து தட்டி கேட்கணும். மல்லி வந்து சைலண்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க. மல்லி நீங்கள் இதுக்கப்புறமும் வந்து இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து விஜய் வந்து நாமம் போட்டுட்டு ரேணுகாவை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், என் பொண்டாட்டி, என் பொண்ணு எல்லாருமே வந்து இருக்காங்க, ஸோ நான் வந்து அவங்க கூட வந்து இருந்துக்கிறேன், நீ வந்து கிளம்புமா, நீ வந்து வேலைக்காரியாக தானே வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்த, அதனால் நீ வந்து கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்த வார்த்தையில் வந்து முடிச்சுட்டு வந்து போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து மல்லி நீங்கள் வந்து அவ்வளோதான், அதோ கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோங்க. எவ்வளோ தான் நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து இன்னொரு முயற்சியை வந்து எடுக்கிறாரு. என்ன முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் வந்து கட்டின பொண்டாட்டி வந்து மல்லி வந்து இருக்காங்க. ஏற்கனவே வந்து கட்டின பொண்டாட்டி வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த டைம் கட்டினது தான் வந்து எனக்கு வந்து மனசார வந்து அப்படியே வந்து மனம் உருகி வந்து நான் வந்து தாலி கட்டினேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து டைலாக் வந்து விட்டார். சரி ஓகே, அதெல்லாம் வந்து மல்லி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏதோ வந்து சொல்கிறான் அப்படின்றதுக்காக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மொத்தமாக வந்து முடிச்சு விட்டு இப்போ வந்து ரேணுகா வந்து கிடச்சிட்டா, அதனால் வந்து நான் வந்து எப்படி வந்து விட்டுட்டு வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகான்னு வந்து சுற்றிட்டு இருக்கியா, உனக்கு வந்து யாராச்சும் வந்து ஒருத்தரை வந்து தொலைக்கிறது, அதை வந்து தேடுறது, அப்படி தான் வந்து இந்த டேரக்டர் வந்து கதை வந்து எடுத்துக்குவாரா இல்லை என்னன்றது வந்து ஒன்றும் வந்து சுத்தமாக வந்து புரியலைங்க. அவ்வளோ வந்து டென்ஷனாக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து அருவருப்பாக இருக்குது. மல்லியோட நிலைமையை நினச்சாலே வந்து கவலைக்கிடமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பப்பாய், see you, டாட்டா.